இந்த வேளையில் பாருங்க 2 யானை வந்து கொண்டிருக்கான். பறைசாற்றுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வடமானது அடியவருடைய கரங்களில். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் வட்டக்கச்சி புதுக்காட்டு பிரதேசத்தில் அமைந்திருக்கிற பூரணா புஷ்கல சமேத ஐயனார் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்றைக்கு அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து விசேடமாக யானை, குதிரையாட்டம், கத்தக்களி, செண்டை மேளம் இப்படி பல நிகழ்வுகளோட வந்து இந்த தேர் வந்து இழுக்கப்பட போகுது. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாம் குவிக்கணும் பாருங்க, தேரை குடைக்கிறதுக்காக. அதோட வந்து இப்போ சாமி வெளியே வர போகுது. பாருங்க குதிரையாட்டம் எல்லாம் வந்து நிற்குது. மங்களம் தங்க மங்கள வாத்திய இசை எல்லா தேசங்களிலும் வியாபித்துக் கொள்ள ராஜ புஷ்ப மலர் என்று சொல்லப்படுகின்ற தாமரை மலர் சொரிந்து பஞ்சாராத்தி தீபம் காண்பிக்கப்பெற்று இதுதான் அந்த ஒன்று இங்கே காட்சி கொடுக்க 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு எம்பெருமான் இரு சத்தியர்களோடு அப்படியே இந்த தேருண்ட அமைப்பை பாருங்க. 4 சிலின் டயர் போட்டு ஸ்டேரிங் எல்லாம் போட்டிருக்கணும். அதோட வந்து ஆயில் பிரேக், இது பிரேக். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோன்லான் வந்து பூத்துவ போயிடும். அப்பா சரியான காத்தடிக்குது. பூவனும் போடையில சும்மா ஏற்றி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளுக்கு ஏற்ற ஆக்கள் எல்லாம் தயாராக இருக்கணும். இங்கே மயில இப்போ வந்து சாமி வெளியில் வர்றவங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
கொள்ள இங்கே பஞ்சாராசி தீபம் அற்புதமாக காண்பிக்கின்ற காட்சி. அவற்றோடு இங்கே மயிலாட்டம் ஒயிலாட்டம் இங்கே கரகாட்டம் பரதநாட்டியம் என்று நீதி எங்களுமே இங்கே நடன மாதர்களே நடனம் அற்புதமாக இங்கே பாருங்க ஒரே இடத்துல எல்லா நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்குது. விபூதி சந்தனம் ஜவாரி ஒழுகு கஸ்தூரி வெண்குழம்பு பட்டு வஸ்திரங்கள் பாரிஜாத மலர் இவற்றை தொடுத்த மலர் மாலைகள் என்று இவை எல்லாவற்றையும் நம்மளுடைய திருக்கரங்களிலே ஏந்தி இங்கே எம்பெருமாட்டிக்கு அய்யனார் பெருமானுக்கு எந்தவர்கள் இங்கே பிரதம சிவாச்சாரியருடைய திருக்கரங்களினாலே வழங்கி வைக்க சுபதின நேரத்திலே இங்கே கோபுர வாசலிலே அற்புதமாக அரோகரா நம்மை ஆளுகின்ற மன்னவருக்கு அரோகரா நம்மை ஆளுகின்ற மன்னவருக்கு அரோகரா பூரணா முக்கலாசோய ஐயனாருக்கு அரோகரா அற்புதமாக நம்மை ஆளுகின்ற மன்னவருக்கு அரோகரா அற்புதமாக பஞ்சாராசி தீபம் இங்கே காண்பிக்கப்பட்டிருக்க தொடர்ந்து இங்கே தேரிலே எம்பெருமான் ஆரோகணிப்பதற்காக மூர்த்தத்தோடு முன்னுக்கும் பின்னாக அசைந்து ஆடுகின்ற அருத்திரை காட்சியை நாங்கள் காண இங்கே மயமதம் மான சாரவன் சொல்லுகின்ற நூல்கள் எவ்வாறு ஒரு தேர் அமைய வேண்டும் என்று கூறுகின்றதோ அவற்றுக்கெல்லாம் அமைவாக இந்த தேர் அமைந்திருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம். அந்த வகையிலே மிக அற்புதமாக இங்கே திருப்பி பூ போட மாறி சொரிகின்ற காட்சி ஆகாய வீதியிலே இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே ஆகாய வீடாக பறைசாற்றுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சிவபூமியிலே மிக அற்புதமாக இங்கே ராஜ கம்பீரமாக ராஜகோபுரத்திலே நந்திக்கொடி அசைந்து ஆட விண்ணிலே சம்சாரம் செய்கின்ற தேவர்களே இந்த சிவபூமியிலே தேவ காரியம் இடம்பெறுகிறது. நாமும் ஒரு முறை இங்கு வருவோம் என்று இந்த திருவீதிக்கு 33 தேவர்களும் விரைந்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தேரின் முன்னே மலை போன்று தேங்காய் குவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தேரிலே வெற்றி கொடிகள் அசைந்து ஆடுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். தேர் என்பது போர்க்கோலம் அல்லவா? அந்த வகையிலே இங்கே வெற்றி கொடிகள் தேரிலே அசைந்து ஆடுகின்ற காட்சி மிக அற்புதமாக அமைய பெற்றிருக்க எல்லாம் வியாபித்துக் கொள்ளுகிறது. இந்த அற்புதமான வேளையிலே இங்கே ஆடல் வல்லாள் என்று சொல்லப்படுகின்ற மகளிரோ இவர்கள் என்று எண்ணுகின்ற வகையிலே அங்கே பல வகையிலே அலங்கரிக்கப்பெற்ற ஆடல் மகளிர்கள் இங்கே தேரின் முன்னே நின்று தங்கள் அபிநயங்களை எல்லாம் எம்பெருமாட்டிக்கு சமர்ப்பிப்பதற்கு இங்கே தயாராகிக் கொள்ளுகின்ற காட்சிகளை நாங்கள் இங்கே காண முடிகின்றது. எப்படி செய்து வச்சிருந்தாங்க அந்த வகையிலே தேர் திருவிழா உபயோகர்களாலே இங்கே இலவசமாக இந்த குளிர்கடலில் இருக்கிற அதோட வார ஆக்களுக்கு வந்து தண்ணீர் பந்தல் ஐஸ்கிரீம் வந்து இலவசம். ஐஸ்கிரீமும் ஸ்பெஷலாக இலவசம். அதில் எல்லாருக்கும் தண்ணி போத்தல் கொடுக்கட்டு கொண்டு பாருங்க. அந்த கோயிலுக்கு கொண்டு வந்து தண்ணி போத்தல் அடிச்சிருக்கீங்க. குடி பிறந்த பழையடியாருடன் கூடியம்மானுக்கு பல்லாண்டு முருதுமே. திருச்சிற்றம்பலம் இப்பெல்லாம் இசைக்கப்பட்டிருக்க இப்பொழுது சின்ன கடை விளையாட்டு முழு பேரும் பறக்கணும் ஞானகி பின்னால திருவருள் கைகூடியிருக்கின்றது. கஜவாகனம் என்கின்ற தென்னிலங்கையிலே இருந்து யானைகள் இந்த புதுக்காடு பணியிலே பெருமானுடைய வாகனம் யானை ஐயனாருடைய பரதநாட்டிய நிகழ்வு இங்கே இதோ சிவபெருமான் மாதிரி வேடம் போய் கொண்டிருக்கிறார்.
பாருங்க அவையில் எப்படி வந்து வெளிக்கிட்டு வந்திருக்கணும்னு பார்க்கவே எவ்வளோ ஒரு வடிவாக இருக்கு உண்மையிலேயே. நண்டதில் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னால் யானை இறக்குற இடத்துக்கு போட்டினோமா. யானையை வந்து இப்போ இறக்க போயிடும். இந்த வீதியிலே நீங்கள் சூரியப்பட்ட அடுத்த நிகழ்வு நடக்குது பாருங்க. இந்த வேளையிலே இங்கே அடியவர்கள் சற்று விலகி ஓரமாக நின்று இந்த நடன நிகழ்வுகளை கண்டு தரிசித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு இங்கே இலவசமாக ஐஸ்கிரீம் யாரும் பணமாக நின்று இப்ப பாத்தீங்கன்னா மத கஜம் என்று சொல்லப்படுகின்ற அய்யனார் பெருமானினுடைய வாகனமானது இங்கே மிகச் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு மிகச் சிறப்பாக இங்கே பல விடயங்கள் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டு உபசாரங்கள் ராஜ உபசாரங்கள் சகிதமாக எம்பெருமான் இங்கே ரதத்திலே ஆரோகணம் செய்த இப்பொழுது அடியவர்களுக்கு அருள்வாளிப்பதற்காக கம்பஜே கற்பகம் பஜே கணநாஜகம் பஜே கற்பகம் பஜே கணநாஜகம் பஜே கற்பகம் பஜே கணநாஜகம் பஜே கஜமுகம் பஜே கணநாஜகம் பஜே கணநாஜகம் பஜே கற்பகம் பஜே அதோஹரா. இங்கே அற்புதமாக கஜவாகனத்துக்கு இப்பொழுது இங்கே பிரதான சிவாச்சாரியாரினாலே பஞ்சதல தீபம் இங்கே காண்பிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. இங்கே கஜவாகனத்தினுடைய அற்புதமான பூஜை நிகழ்வு பெற்று இருக்கிறது. அற்புதமாக இந்த இடத்திலே இங்கே மிகச்சிறப்பாக இங்கே கஜம் என்கின்ற இந்த யானையினுடைய தாளவாத்தியம் இப்பொழுது அற்புதமாக இசைக்கப்பட இருக்கிறது. நக்கஜம் பொக்கஜம் கற்றுபட்டம்
சச்சம் சித்தம் வெங்கடி பாலச்சுதம் பரமம் பரமம் தத்தின தஜகண தத். அடுத்தது வந்து தேரலோட போகுது. தமிழத்தினையும் சிரத்தை ஆணவ பலத்தினையும் குறித்திருக்கின்றது. இறைவன் முன்னிலையிலே மலங்கள் சிதறடிக்கப்படுவதையே இந்த சிதறலிங்காய் உடைக்கின்ற நிகழ்வு வெளிப்படுத்துவதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த ராமநாதபுரம் பதியிலே இங்கே முறையாக தேங்காய் உடைக்க வேண்டும். தேங்காயோடு தேங்காய் உடைப்பது தவறு, தலைக்கு மேலே தேங்காய் உடைப்பது தவறு. ஆகவே இங்கே வைக்கப்பட்டிருக்கிற கல்லிலே இந்த தேங்காயை உடைக்கின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இறைவன் முன்னிலை இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே சிலரு தேங்காய் உடைக்கப்படுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த பொய்க்கால் குதிரை என்று சொல்லுவோம். அவையில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்திலே அவர்கள் சற்றே கூடிய கவனம் எடுப்பார்கள். வகையிலே மிக இந்த தெய்வீகம் நிறைந்திருக்கிற வேளையிலே இந்த பரந்த வீதியிலே அடியவர்கள் நெருக்கமாக நிற்காது நீங்கள் சற்று விலகி நின்று 6344 இலக்க வாகன உரிமையாளரை இங்கே அன்போடு அழைத்துக் கொள்கிறார்கள். தண்ணீர் இறந்து வருவதற்காக NBDAE 6344 இப்போ வந்து தேர் வடம் வந்து குலைக்கணும் பாருங்க. மிகச் சிறப்பாக அற்புதமாக இங்கே கஜவாகனங்கள் சகிதமாக இங்கே கஜமானது எம்பெருமானுடைய ரதமானது மிகச் சிறப்பாக இங்கே புறப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. தொடர்ந்தால் போல் இந்த குலிவாங்கியை எங்களுடைய நேரடி வர்ணனையை செய்வதற்காக இங்கே கைலேவாசன் அவர்களுடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அற்புதமாக தெய்வீகம் துலங்குகின்ற மகோன்னத வாமதேவ குறுக்கை மிக மகோன்னதமான இந்த நிகழ்வுகளை எல்லாம் இங்கே வளர்ந்து இருக்க இப்பொழுது தேரானது என்ன சரியான வெயில் நிற்கவே இல்லாம கிடக்க அதுக்குள்ள இந்த படம் பிடித்து இழுத்து வர நகருகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மகோன்னதமான வேளையிலே சகல வளங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா தேரெல்லாம் இப்படியே இதால் சுற்றி வரதுக்கு வந்து ரோட்டால் கொண்டு போயிட்டு